வணக்கம் நண்பர்களே. நல்லவன் புத்திசாலி எப்படி இருக்க வேண்டும்? நல்லவனா இருக்கணுமா அல்லது புத்திசாலியா இருக்கணுமா? வாங்க நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரி டிலைட் சேனல். வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு காட்டுல ஒரு ஆடு 2 குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருது. ஆனா இந்த தாய் ஆட்டுக்கு ஒரு ஆசை. நம்ம 2 குட்டிங்களும் தனித்தனியா போய் அவங்க சுயமா எதிரிங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அதுங்க வாழ்க்கை பாடத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தாய் ஆடு நினைச்சு குட்டி ஆடுங்கள்ட்ட சொல்லுது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதனால நீங்க தனித்தனியா போய் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 குட்டி ஆடையும் இந்த தாய் ஆடை அனுப்பி விடுது. அப்போ அந்த முதல் ஆடு அது கொஞ்சம் இறக்க குணம் உள்ளது, ஆனா பயங்கர அறிவாளி. அடுத்தவங்களை தன்னோட பேச்சால கவரக்கூடிய திறமை அதுக்கு இருக்கு. அதுக்கு என்னன்னா அன்பாலேயே பெரிய பெரிய மிருகங்களையும் நம்ம சமாளிச்சு நண்பர்களாக்கி காட்டுல நம்ம எந்த பயம் இல்லாம இருக்கலாம்னு சொல்லி அது எண்ணுச்சு. முதல்ல அதனோட போதனைகளை சின்ன சின்ன மிருகங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப வரவேற்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் போகும்போது சின்ன சின்ன மிருகங்கள், இந்த முயல், சின்ன சின்ன எறும்புகள் எல்லாம் வந்து அதோட பேச்சை கேட்க வருது. பேச்சை கேட்டு கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதனால அது என்ன பண்ணுது, நல்ல அர்த்தமுள்ள சிந்தனை உள்ள நல்ல நல்ல பேச்சுகள், நல்ல அறிவை தூண்டுற விதமாக நல்ல நல்ல கதைகளை சொல்லுது. இந்த உபதேசம் எங்கே நடக்குது? அந்த ஆட்டோட வீட்டில் தான் வச்சு நடக்குது. இதோட பேச்சை கேட்டு நாளுக்கு நாள் புதிய புதிய பிராணிகள் வந்து அதோட நண்பர் ஆயிடுச்சு. இதை மாதிரி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஓநாய் வருது. அந்த ஓநாயை பார்த்தோன்னா அந்த மற்ற சின்ன பிராணிகள் எல்லாம் பயந்து ஓடுது. உடனே இந்த பெரிய ஆட்டு சொல்லுது, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த ஓநாயவே நான் என் பேச்சு திறமையினால நான் வந்து நம்ம நண்பர்கள் ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தா இதோட பேச்சு அந்த ஓநாய்க்கே பிடிச்சி இவங்க கூட நண்பர்கள் ஆயிடுது. நண்பர்களானோன்னா இந்த ஆடு சொல்லும், நான் உன் நண்பன், அதனால நீ எப்போனாலும் உனக்கு என்ன தேவைனாலும் நீ வந்து என்னட்ட வரலாம், ஏன்னா நம்ம தான் நண்பர்கள் ஆயிட்டோம்ல அப்படின்னு. ஓநாயும் சரின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் வந்து இந்த 2வது உள்ள ஆடு ஒன்று இருக்குல்ல, அது சொல்லும், நீ வந்து மாமிசம் சாப்பிட்ற மிருகங்களை நம்பாத, என்றைக்குமே அது வந்து ஆபத்து தான், உன்னோட அறிவு திறமையால் அதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும் முதல் ஆடு என்ன நினச்சிக்கும், அதெல்லாம் கிடையாது, என்னோட அறிவாளித்தனத்தினால என்னால் இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் என்னால் நண்பர்களாக்கிக்க முடியும்னு நினச்சிட்டு அது ஒரு நினப்பில் இருக்குது. ஓனாயும் போயிடும், டெய்லி இப்படி வந்து போகுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஓனாக்கு வந்து சாப்பிட உணவு எதுவுமே இல்லை. அதுவும் பகல் ஃபுல்லாக சாப்பிடாம போய் படுக்குது. படுத்ததுக்கப்புறம் நைட் அதுக்கு பயங்கர பசி ருசி அறியாது, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இந்த ஓனாய் நினைக்குது, நம்மகிட்ட தான் அந்த ஆடு சொல்லியிருக்குல்ல, உனக்கு எப்போ என்ன தேவைன்னாலும் எங்கள் வீட்டுக்கு வா, நீ எப்போ வந்தாலும் என் வீட்டு கதவு திறந்து தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஆடு நம்மகிட்ட சொல்லியிருக்குல்லன்னு சொல்லிட்டு இந்த ஓனாயும் இங்கே வருது. அந்த ஆட்டுக்கு வீடை தேடி வருது. வரும்போது சுற்றி சுற்றி பார்க்குது, யாருமே இல்லை. கதவை லைட்டாக தள்ளி பார்க்குது. ஆடு சொன்ன மாதிரி அது கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்குது. ஏன்னா அதோட எண்ணம் என்னென்னா, நைட் எந்த நேரத்தில் நண்பர்கள் வந்தாலும் நம்ம வீட்டு கதவை பூட்டி வைக்கக்கூடாது, திறந்தே இருக்கணும், கதவை தட்டாமல் எல்லோரும் வரணுங்கிற எண்ணத்தில் அது கதவை திறந்து வச்சுட்டு தூங்குது. ஓநாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆகா, இன்னைக்கு கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்குதுன்னு நினச்சிட்டு உள்ளே போய் எட்டி பார்க்குது. பார்த்தா அந்த ஆடு தூங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமும் யோசிக்காம அந்த ஆடை கடித்து தின்னுருது. ஓநாய் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. மறுநாள் காலையில் இன்னொரு ஆடு இருக்குல்ல, 2ஆம் ஆடு, அது வந்து பார்க்குது, இந்த முதல் ஆட்டோட எலும்பு மட்டும்தான் இருக்குது. அது நல்லா சத்தமாக அழுது, ஐயோ நீ நான் சொன்ன பேச்சை கேட்காம இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு அழுதுட்டு அம்மாவிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அது போகுது. இந்த ஆட்டை சாப்பிட்ட ருசி ஓநாய்க்கு வாயில் இன்னும் இருக்குது. அது நினைக்குது, நமக்கு இன்னொரு ஆடு இருக்குல்ல, நம்ம அதையும் சாப்பிட்டுட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அது பேராசைப்படுது. மறுநாள் ராத்திரி திருப்பி அந்த 2வது ஆட்டு வீட்டுக்கு போகுது. ஆனால் 2வது ஆடு கொஞ்சம் புத்திசாலியான ஆடு. அது என்ன பண்ணுது, அது வீட்டு கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு தான் தூங்கும். அது வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குது, ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குது, கதவை தள்ளி பார்க்குது, ஆனால் கதவை திறக்கலை.
இது ஓனாய் பண்ணுறதெல்லாம் இந்த 2வது ஆடு லைட்டாக முழிச்சு பார்த்து, ஓ நீ இப்படி என்ன சாப்பிடலான்னு தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நல்ல வேளை நம்ம கதவை பூட்டி வச்சோம், இல்லைன்னா இன்றைக்கி நம்ம உயிரும் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நினைக்குது, நம்ம எத்தனை நாள் தான் இந்த ஓனாய்க்கு பயந்து நம்ம இருக்க முடியும், அதனால நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிட்டு அது யோசிக்குது. 2வது ஆடு யோசித்து மறுநாள் இது வீட்டு வாசல் கதவு இருக்குல்ல, வாசல் கதவுக்கு மேலே ஒரு சுருக்கு கயிறு போட்டுட்டு அதோட முடிவை ஜன்னல் பக்கமாக வச்சு டைட் பண்ணி வைக்குது, நல்லா முடிச்சு போட்டு வைக்குது. ஆனால் இன்னைக்கு கதவை திறந்து வச்சுட்டு தான் அந்த 2வது ஆடு படுத்துருக்கு. ஓனாய் இன்னைக்கும் வருது. சரி இன்னைக்கும் நம்ம ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி வரும்போது கதவை லைட்டாக தொடுது, ஆனால் கதவு திறக்குது. இந்த ஓனாய்க்கு பயங்கர சந்தோஷம், இந்த முட்டாளாடு இன்னைக்கு கதவை திறந்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் கால் உள்ளே எடுத்து வச்சதான் உண்டு. கதவு ஃபுல்லாக ஓப்பன் ஆனோன்னா மேலே இருக்கிற சுருக்கு கயிறு அந்த ஓனாயோட கழுத்தில் விழுந்து இறுக்கி அது தொண்டை இறுகி செத்து போயிடுது. அப்போது இந்த 2வது ஆடு நினைக்குது, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், நம்ம புத்திசாலித்தனத்தால் தான் இந்த ஓனாயை நம்மளால் கொல்ல முடிஞ்சுது அப்படின்னு நினைக்குது. முதல் ஆடு தன்னோட அன்பை வச்சு தன்னை பாதுகாக்கணும்னு நினச்சிது, ஆனால் அது பயன்படவில்லை. ஆனால் 2ஆம் ஆடு அதனுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுச்சு. அதனால் புத்திசாலித்தனத்தோடு அன்பும் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. நல்லவனோடு சேர்ந்து புத்திசாலித்தனமும் இருக்கணும். அப்போ தான் மற்றவர்களையும் நம்மளால் திருத்தி வாழ வைக்க முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.